ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக செய்கிற கார சட்னி மாதிரி இல்லாமல் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் இதை வறுத்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 3 பெரிய தக்காளியை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தக்காளி மசிய வேகணுன்ற அவசியம் கிடையாது. தக்காளி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதோட தோல் உறிஞ்சி வந்தது அப்படின்னாலே அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பான சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லியை சேர்க்கும் போது சட்னிக்கு தனி வாசனையும் இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு 2லேருந்து 3 தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கொத்தமல்லி இலைகள் நம்மளோட சட்னியில் தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.